பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். பட்டயங்கள், ஈட்டிகள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? பிறரை காயப்படுத்துவதற்கு. மண்வெட்டிகள், அரிவாள்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? வேலை செய்வதற்காக. அதாவது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறதை விட்டுவிட்டு அவரவர் தங்கள் வேலையை பார்த்து கொண்டு போவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும் என்று அதற்கு மேலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், ஆண்டவரிடம் போவோம். அங்கே அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளில் நடப்போம் வாருங்கள். யார் உண்மையிலேயே இந்த வேதத்துக்கு திரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் இந்த மாற்றம் உண்டாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டயங்கள் மண்வெட்டிகள் ஆகுமா? ஈட்டிகள் எல்லாம் அரிவாள்கள் ஆகுமா? இந்த பகை மாறுமா? சுபாவத்தில் மாற்றம் உண்டாகுமா? சான்ஸே இல்லை என்கிற நிலையில் இருக்கிறீங்களா? உண்மையிலே இந்த வேதத்துக்கு திரும்பி பாருங்கள். உண்மையிலே ஆண்டவர் சமூகத்தில் எந்த மனநிலையில் வருகிறோம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளில் நடப்போம். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அப்படி நான் செய்யணும், அப்படி நான் நடக்கணும். இந்த மனநிலையில் யார் யார் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் வருகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றங்கள் இருக்கிறது அல்லவா, இதிலே தான் தேவன் பிரியப்படுகிறார், மகிமைப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாம் எதற்காக வந்திருக்கிறான்? சபிப்பதற்காகவே வந்திருக்கிறான். இஸ்ரவேலுக்கு தீமை செய்வதற்காகவே வந்திருக்கிறான். அவன் வந்து பார்த்தபோது இந்த இஸ்ரவேலை என்ன சொன்னாலும் அதன் மேல சாபம் தங்காது. இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்டானாம். இந்த இஸ்ரவேல் என்கிற மாற்றம் எப்படி உண்டானது தெரியுமா? அவரிடத்தில் யாக்கோபு தன்னை முழுமையாக கொடுத்த போது, அவருடைய வழிகளில் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்த போது, பட்டயங்கள் எல்லாம் மண்வெட்டிகளாக, ஈட்டிகள் எல்லாம் அரிவாள்களாக, இப்படி ஒரு மாற்றம் யாக்கோபின் வாழ்க்கையிலே உண்டானது. அந்த மாற்றத்தினுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? 20 வருடம் பகையாயிருந்த யாக்கோபும் ஏசாவும் அதன் பிறகு
ஒன்று சேர்ந்தார்கள். இனி யுத்தம் இல்லை அவர்களுக்குள்ளே, இனி சண்டை இல்லை, இனி வாக்குவாதங்கள், இனி ஏமாற்றுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட மனஸ்தாபத்தை வேதனை உண்டாக்குகிற காரியம் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையில் இல்லை. காரணம், யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்தில் மாற்றத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம் மூலமாய் அநேகர் மாறும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். யுத்தம் வேண்டாம், பிரிவினைகள், பிரச்சனைகள் வேண்டாம், பிறரை காயப்படுத்துகிற காரியங்கள் நம்மில் காணப்படாதபடிக்கு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் தமது வழிகளை நமக்கு தெரிவிப்பார். நாம் அவர் வழிகளில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த புதிய நாளை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றத்தை தரும் உம்முடைய வசனத்தை கிருபையாய் அனுப்பி எங்களை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.